வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம மகேஷ் பல்லவி கிட்ட தப்பா நடந்த முயற்சித்த ஸ்ரீஜா செட் பண்ணி வச்ச அந்த மகேஷை தொலிய ஊறிச்சு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. உண்மை சொல்லணும், நீ யார் சொல்லி இதெல்லாம் செய்த அப்படின்னு உண்மை சொல்லது வர உன்னை விட மாட்டோண்டா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விசாலும் இசையும் வெளுத்தெடுத்து ரூமுக்குள்ள அடைச்சி வச்சுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீஜா அந்த மகேஷ் எங்க போனா இந்த இசை கண்டல சிக்கிர கூடாது அப்படின்னு அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. எங்கடா போனா தெரியலையே அப்படின்னு குழம்பி தவிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகேஷ் வாயால் நம்ம விஷால் கிட்ட உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீஜா தான் அன்னைக்கு பல்லவி கிட்ட இப்படி நடந்துக்க வச்சா அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஸ்ரீஜா நம்ம குடும்பத்தை பழிவாங்க வந்தவா அப்படின்னு இசை சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீஜாவை அடிச்சு வெளுக்குறாங்க நம்ம விஷால். அதோட பார்த்தோன்னா நம்ம இசையை மனசார என் மனைவி அப்படின்னு விஷால் ஏத்துக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவர்னரை கொல்லதுக்கு கிட்னாப் பண்ணிட்டு போகணும். அதுக்கு நம்ம வர்மா ஒரு ஓல்டுமேன் கெட்டப்பில் மாஸ்க் கட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கதையை முடிக்கிறாங்க நம்ம அயலின்னு சொல்லலாம். அவங்க கன் எடுத்து கவர்னர் நெத்தி பொட்டில் வச்சு மிரட்டக்கூடிய நேரம் நம்ம அயலி அலைக்கா வர்மாவையே அடித்து தள்ளுறாங்க. கபிலன் அரண்டு போய் வாயை பழக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க இருக்க நேரம் இந்த மகேஷ் நம்ம பல்லவி கிட்ட சுபத்ராவின் திருமண நாள் கொண்டாட்டத்தில் பல்லவியை ரூமில் அடைச்சி தப்பாக நடந்துக்க முயற்சித்தது மாதிரி கிரியேட் பண்ண அந்த மகேஷ் வருகை தந்துருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு தங்கச்சியோட ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம், அதனால கண்டிப்பாக என் தங்கச்சி இந்த கிஃப்ட்டை கொடுக்கணும்னு சொன்னால் அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஸ்ரீஜாட்டை கதை இழக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இசைக்கு கண்ணில் பற்றாத, இசை பார்த்தா கூட அவளுக்கு யாருன்னு என்ன அடையாளம் தெரியல அப்படின்னு அந்த இடத்துல கெட்டப்பம் வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க நம்ம மகேஷ். ஆனால் விசாலுக்கிட்ட போட்டு கொடுத்துறாங்க, உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சு, நான் தான் அதுலேருந்து காப்பாற்றினேன், அதை நடத்தினவன் இன்னும் தான் இருக்கான், அவனை வெளுத்து தோலை உடிக்கணும் விஷால். அப்போ தான் அவன் யார் சொல்லி இந்த மாதிரி நடந்தான் அப்படின்னு உண்மை வெளிச்சம் வரும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசை விசாலுக்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் விசால் அந்த மகேஷை வெளுத்து வச்சு ரூமில் அடைச்சி தோலியை உரிக்கிறாங்க பாருங்க. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். உண்மையை சொல்லுடா, என் தங்கச்சி கிட்ட அப்படி நடந்துக்க உன்னை யார் சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் இப்போ உண்மையே சொல்ல மாட்டான், இவனை ரூம்லேயே வச்சு நம்மளுக்கு ஆத்திரம் தீர கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து நொறுக்கலாம், இப்போ விட்டுட்டு போவோம் அடைச்சி வைப்போம் அப்படின்னு அடைச்சி வைக்கிறாங்க. இந்த சைடு இங்கே தானே கிஃப்ட் பாக்ஸோடு இருந்தா அந்த மகேஷ் இப்போ எங்கே போனா அப்படின்னு ஸ்ரீஜாவின் கண்ணு மகேஷை மியாய தொடங்கிட்டுன்னு சொல்லலாம். எங்கடா போனா அந்த இசைக்கண்ணில் மட்டும் இவன் சிக்கிறக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கவர்னர் வந்தாச்சு, அவங்களுக்கு சீட்டு போட்டு உட்காரையும் வச்சாச்சு. நம்ம கல்யாணத்தை இந்த கவர்னர் சூப்பராக நடத்தி தர போகிறாரு அப்படின்னு இருக்க நேரம் தான் நம்ம கவர்னரை கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு வர்மா களம் இறங்குறாங்க. அவங்க ஒரு புக்கில் கன்னை தூக்கி வச்சுக்கிட்டு வராங்க. ஓல்டு மேன் கெட்டப்பில் யாருமே தன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. இங்கே விஜயகுமார் சார் நம்ம அயலியோட ஹெட்டு கால் பண்ணி ஏடி அங்கே தான் கவர்னரை கிட்னாப் பண்ண வர்மாவும் அந்த கல்யாணத்திற்கு வரானா அப்படின்னு சொன்னார். என்ன வர்மா வரானா? சரி, நாங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கோம், நானும் சிவாயும், கண்டிப்பாக அவன் எங்கள் பிடியிலேருந்து தப்ப முடியாது, அவள் எப்படியாவது இந்த தடவை வர்மாவை பிடிச்சே ஆகணும், ஏன்னா வர்மாவை பிடிச்சாதான் எங்கள் அம்மாவை பற்றிய டீட்டெயில் எல்லாம் அவனுக்கு இருக்குது, எங்கள் அம்மாவை அவன் எங்கே அடைச்சி வச்சுருக்கான், நிச்சயமாக எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலி வர்மா நம்ம கையில் பட்டா கண்டிப்பாக இந்த தடவை மிஸ் பண்ணிடக்கூடாது, அவனை ஒரே பிடியாக அமைக்கிற வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம வர்மா ஆட்டோவில் இறங்குறாங்க. நம்ம கவர்னருக்கு பக்கத்து சீட்லேயே உட்காராங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கவர்னருக்கு பக்கத்தில் வந்த உடனே நம்ம அயலி, என்ன நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது போங்க, இது கவர்னர் அப்படின்னு சொல்லி நேரம், என்னம்மா அயலி, இவங்க ஒரு வயசானவங்க, இவங்களால என்ன வந்துட போகுது, இருக்கட்டுமே அப்படின்னு அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, நீங்கள் இருங்க அப்படின்னு நம்ம கவர்னர் அலோ பண்ணிடுறாங்க. நம்ம வர்மா, சரியா போச்சு, என்னையே இந்த கவர்னர் நம்பிட்டா, இவளை நான் கடத்தது தானே என்னோட வேலை அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. தான் மறைச்சி வச்சிருந்த கன்னை ஒரு கட்டத்தில் தூக்கி காட்டிடுறாங்கன்னு சொல்லலாம் நம்ம கவர்னர் முன்னாடி.
நம்ம அயலி அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பின்னாலோடி வந்து நம்ம வர்மாவோட தலையை உருட்டுக்கட்டையால் அடிச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் வர்மா சுருண்டு விழ அப்படியே வந்து கபிலன் வாயை பிளக்குறாங்க. என்ன இது வர்மாவா இந்த கெட்டப்பில் வந்திருக்கான், நல்ல வேலை நம்ம வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சுனா அவ்வளோதான், நம்மளே வந்து கோர்த்து விட்டுருவோம். ஆனால் அயலி சாதாரண விஷயம் ஆள் இல்லைப்பா, பெரிய அதிரடி தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரமே போலீஸ் எல்லாம் ரவுண்டு கட்டுது. இது வர்மா தான், நிச்சயமா இப்படி கண்ணை தூக்கி வச்ச அளவு வந்து பவர் இருந்துன்னா அவன் வர்மாவா தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவனோட வேஷத்தை கலைங்க அப்படின்னு வந்து கலைக்கிறாங்க. வர்மா வந்து அப்போ நமக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல அறிமுகமான அந்த நபர் தானா, இவர் சாதாரண ஒரு குக்கு அப்படி ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க வரும்னு நினைச்சா, ஆனா இவர் தான் வர்மாவாட்டு இருந்திருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரிய வருது. அதே நேரத்துல நம்ம வர்மாவுக்கும் ஏடியை வந்து அப்போ வேற யாரும் இல்லை, நம்ம கபிலன் வீட்டில் வந்து இருந்தவங்க தான், அந்த அயலி தான் ஏடியா. அவள் வந்து சாதாரண டீச்சர்ஸ் கணக்காக இருந்து இவ்வளோ பெரிய பவரை வச்சுட்டு இருந்திருக்காளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்திராணியை பார்த்து, அண்ணி என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த வர்மாவை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் உங்கள் வீட்டில் இருந்தோம், நாங்கள் கணவன் மனைவியாக நடித்தோம், உண்மையாட்டே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் போலீஸ் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ரித்திகா, போலீஸா, இவ வீட்டில் சாதாரணமாக தானே இருந்தா, எவ்வளோ பெரிய பதவியில் இப்போ இவ எப்படி ஆனா, எல்லாம் கனவு போல இருக்கு, ஏ அப்பா இந்த சிவாயும் போலீஸ் தானா கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல எம்மா இந்த வர்மாயே பின்னாடி இருந்து அடிச்சு இவ்வளோ தாக்கியிருக்கவா, நிச்சயமா நம்ம எல்லாம் இனி இவட்ட அடக்கி தான் வாசிக்கணும், நம்மள ஒரே அடியாக அடிச்சிருவா, நம்ம இது தெரியாம இவள்கிட்ட என்னெல்லாம் வந்து செய்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரித்திவிகா அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம இந்திராணி அண்ணியும் என்ன இந்த அயலி சிவாயும் வந்து போலீஸாக இருந்து நம்ம வீட்டில் அப்போ சின்ன சின்ன இதுலேருந்து நம்மளை காப்பாற்றினது இவங்க தான் போல அப்படின்னு வந்து, ஆனால் அதுக்கு கல்யாணம் இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஆயிருக்கு, நாங்கள் கணவன் மனைவினி என்னமா ரெண்டு பேரும் நடிச்சிட்டாங்க, எனக்கு அப்போவே இவங்க கல்யாணம் பண்ணினாங்களா ஒரிஜினலா அப்படின்னு வந்து டவுட் இருந்து இப்போ உண்மையே சொல்லிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் அண்ணி உங்கள் சிவா வந்து உங்கள் சித்தப்பாவோட பையன்தான், அது உண்மைதான் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. அது எனக்கு தெரியும் அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்திராணி வந்து அயலி சிவாயும் ஏற்றுக்கிறாங்க. கபிலன் வாயை பழக்கிறாங்க. நிச்சயமாக வர்மாவை போட்டு தள்ளும் மாதிரி என்ன போட்டு தள்ள இவங்களுக்கு கொஞ்ச நேரம் போதும், இவன்கிட்ட மோத முடியாது, இந்த சிவா அயலிக்கிட்ட இவ்வளோ பெரிய போலீஸா இப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இப்போ உண்மை நம்ம போலீஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு இனி அதை மறைச்சு வைக்கணும்னு தேவையும் கிடையாது அப்படின்னு வந்து நம்ம அயலி நினைக்கிறாங்க. இந்த வர்மாவை பிடிக்கிறது தான் நம்ம எண்ணம், இப்போ வர்மாவை பிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க அயலி. கண்டிப்பாக இவனுக்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், இவன் எங்கள் அம்மாவை எங்கே மறைச்சி வச்சுருந்தான் அப்படின்னு வந்து அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அயலி வந்து நினைக்கிறாங்க. அதோட கவர்னரை வந்து பாதுகாத்துறாங்க. கவர்னர் கையால் வந்து தாலி எடுத்து கொடுத்து அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரூமில் அடைச்சி வச்சுருந்த அந்த மகேஷ் வந்து உண்மையை வந்து போட்டு உடைக்கிறான். இதுக்கு மேலே மறைச்சி வச்சுட்டு இருக்க முடியாது, ஸ்ரீஜா நல்லவ இல்லை, அவள் உங்கள் வீட்டு மருமகளாக இருந்துட்டு உங்கள் வீட்டையே குழி தோண்டி பொறிக்கணும், அதுதான் அவளோட திட்டம், அவள் தான் பல்லவிக்கிட்ட அப்படி நடக்க வச்சா, அவள் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம். அப்போ இசை சொன்னது கரெக்டு தானா, இசை வந்து அந்த ஸ்ரீஜா நல்லவ இல்லை அப்படின்னு வந்து எத்தனையோ வாட்டி சொன்னா, இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கானி, ஆனால் இப்போ இந்த மகேஷ் சொல்லதை பார்த்தா அதுதான் உண்மை போல அப்படின்னு வந்து இசையை கெட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க.